பிப்ரவரி 28, 2026 அன்றைக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கினாங்க. இந்த போர் இவ்வளவு நீண்ட நாள் நீடிக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல. சில மணி நேரங்களில் ஈரான் அடிபணிந்து விடும் அப்படின்னு கணக்கு போட்டு போரை தொடங்கிய ட்ரம்ப் ஈரானுடைய ஆக்ரோஷத்தை எதிர்பார்க்கவில்லை. ட்ரம்ப்பும் அவருடைய ஆலோசகர்களும் எதிர்பார்க்காத ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம். ஈரான் ஈராக் இடையே 1988ஆம் ஆண்டு முதல் 8 ஆண்டுகள் நடைபெற்ற டேங்கர் வாரின் போதும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போதும் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்காமல் பொறுமை காத்தது ஈரான். ஆனால் இந்த முறை உலக எரிசக்தி விநியோகத்தினுடைய இதய பகுதியாக கருதப்படக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கடற்படை மூலமாக முற்றுகையிட்டு உலக நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது. எச்சரிக்கையை மீறி ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கக்கூடிய கப்பல்களை கடல் பகுதியில் நவீன கன்னிவெடிகளை விரித்து தாக்கி வருகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களை தன்னுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை மூலமாக IRGC இருக்கு இல்லையா, அதன் மூலமாக சிறைப்பிடித்து வருகிறது. அமெரிக்க வரலாற்றில் வெற்று போர் அல்லது முடிவில்லாத போர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீண்டகால மோதல்களை பல அதிபர்கள் நடத்தியிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான டாலர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தும் தெளிவான வெற்றி கிடைக்காத போர்களை நடத்தியவர்களில் முக்கியமானவர் ஜார்ஜ் W. புஷ். ஆப்கானிஸ்தான் அதேபோல் ஈராக் என அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட வெற்று போரை தொடங்கி வைத்தவர் இவர்தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் உண்டு. 2001 ஆப்கானிஸ்தான் மீதும் 2003 ஈராக் மீதும் படையெடுத்தார். ஈராக்கிடம் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி போரை தொடங்கினார். ஆனால் இறுதியில் அப்படி எதுவும் அங்கு கண்டறியப்படவில்லை என்பதுதான் வரலாற்றில் சொல்லப்பட்ட விஷயம். இவர் தொடங்கிய போர் சுமார் 20 ஆண்டுகள் நீடித்தது. அமெரிக்காவிற்கு சுமார் $8 டிரில்லியன் செலவானது. பாரக் ஒபாமா புஷ் தொடங்கிய போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் அவரும் சில தவறான கணக்கீடுகளை செய்தார் என்றுதான் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்பினார். மேலும் சிரியா மற்றும் லிபியாவில் வான்வழி தாக்குதல்களை தொடங்கினார். லிண்டன் B. ஜான்சன் தொடங்கிய வியட்நாம் போர் அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய அவமானகரமான போர்களில் இதுவும் ஒன்று. 1960களில் வியட்நாம் போரில் அமெரிக்க துருப்புகளுடைய எண்ணிக்கையை தீவிரமாக உயர்த்தினார். பல ஆண்டுகள் போரிட்டும் அமெரிக்காவால் வட வியட்நாமை வெல்ல முடியவில்லை. சுமார் 58,000 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இறுதியில் அமெரிக்கா அங்கிருந்து பின்வாங்கியது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈரான் போரில் ஒரே வாரத்தில் அமெரிக்காவுக்கு 15,000 கோடி ரூபாய் நேரடி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானை சில நாட்களில் பணிய வைப்பேன் என்று சொன்ன ட்ரம்போட கணக்கீடு பொய்த்து போய் போர் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருப்பது அவரை வெற்றுப்போர் நடத்தும் அதிபர்களின் பட்டியலில் சேர்க்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.